எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோக்களை நான் பதிவு செஞ்சிருக்கிறது உண்டு. இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்களா, இமயமலையில ஒரு பகுதியில் இருக்கேன். எங்க இருக்கேன்னா, மகாவதார் பாபாஜி அவருடைய குகைக்கு தேடி ஒரு மெடிடேஷன் பண்றதுக்காக போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஆவிகள் அமானுஷ்யங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்திருக்கேன், உணர்ந்திருக்கேன். அதை பத்தி நிறைய தொகுப்புகளை நம்ம சேனல்ல நான் நிறைய சொல்லியிருக்கேன். என்னுடைய நீண்ட நாள் ஒரு ஒரு திட்டமிட்டலான ஒரு பயணம் தான் இது. நான் போன வருஷமே இது வந்திருக்க வேண்டியது. சில சூழல்கள் காரணமாக என்னால வர முடியல. நாள் முழுவதும் பிரசன்னம், ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தமும், அதே மாதிரி நாடிகள் சார்ந்த விஷயத்தையும் தேடுதல் இருக்கிறதுனால என்னால இங்க வர முடியல. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. இன்னைக்கு மகாவதார் பாபாஜி அவர்கள் தவம் பண்ண அந்த குகைக்கு 2வது நாளா போறேன். நேத்தே போயிட்டு வந்துட்டேன். நேத்தே போயிட்டு அங்க மெடிடேஷன் பண்ணேன். நிறைய விஷயங்களை உணர முடிஞ்சது. அது எந்தெந்த விஷயங்களை உணர்ந்தேன்னு சொல்றத இன்னைக்கு நான் அந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இமயமலை பிரயாணம் ரொம்ப மனதுக்கு ரொம்ப வேற ஒரு அட்மாஸ்பியர்ல வேற ஒரு உலகத்துல இருக்கும். பாருங்க, பின்னாடி வெயில் அடிச்சிட்டு இருக்கு, ஆனா நல்லா குளிர். இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே ரொம்ப மரியாதையாக பேசுறாங்க. அது இந்த மண்ணுக்கான ஒரு ஈர்ப்பான ஒரு விஷயம். சரி, நம்மளுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணிட்டேன். நம்மள வண்டியில இங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் நம்ம போகணும். அங்கிருந்து ட்ரக் பண்ணி மேல போகணும். அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். வாழ்வில ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா கோயில் கோயில சுத்துறது ஆன்மீகமா? அப்படி இல்லை. உங்களுக்கான குருவை நீங்க கரெக்டா கண்டுபிடி. அந்த குருவை நீங்க முறைப்படி நமஸ்காரம் பண்ணி வணங்கிட்டு இருந்தீங்கன்னாவே ஆன்மீகத்துல கிடைக்கக்கூடிய அனைத்து அனுபவங்களும் கிடைக்கும். இங்க எப்படின்னா, மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா, நிறைய சித்தர்கள் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு சித்தரை தேடி போறது, அப்புறம் அந்த சித்தரை ரொம்ப தொடர்ந்து கும்பிடுறது, அப்புறம் எப்படி டூத் பேஸ்ட் எப்படி மாத்துறமோ அதே மாதிரி சித்தரை மாத்திட்டு போறவங்க தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டுல அதிக பேர் இருக்காங்க. வடநாட்டுல எல்லாம் அப்படி கிடையாது. இங்கெல்லாம் பாரம்பரியமா கும்பிடுறாங்களாமா. அப்போ ஏதோ ஒரு சித்தர் நீங்க வணங்கணும். நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியம். இப்போ அகத்தியரை நம்ம எல்லாரும் பார்த்தோமா? சொல்லுங்க. அதே மாதிரி நிறைய சித்தர்கள் இருக்காங்க. 18 சித்தர்கள்ல கோரக்க சித்தர் நம்ம எங்கேயாவது பார்த்தோமா? எப்ப பார்த்திருக்கோம்? ஆனா அவர் மீது இவ்வளவு விதமான நம்பிக்கை எல்லாம் எப்படி வந்தது? அது எல்லாமே சரணாகதி தான், நம்பிக்கை தாங்க. இத பார்க்கக்கூடியவங்களை நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க எல்லாமே நம்பிக்கை தான். நீங்க நம்புனீங்கன்னா உங்களுக்கு நடக்கும், இல்லைன்னா வாழ்க்கையில என்னைக்குமே நடக்கவே நடக்காது. இது ஏன் இந்த இமயமலை பிரயாணத்துல சொல்றேன்னா, அது ஒரு விஷயம் வச்சிருக்கேன். சரி, வாங்க நம்ம அங்க போயிட்டு நிறைய விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணேன். கரெக்டான நேரத்துக்கு வண்டி வந்துருச்சு. அந்த வண்டியில் ரொம்ப கூட்ட நெரிசலான ஒரு பகுதியை தாண்டி நாங்கள் போய்கிட்டுருக்கோம். பாபாஜியோட குகையை நேற்றே பார்த்துட்டேன். நேற்றே போய் ரொம்ப நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டேன். அவர்கிட்ட கேட்டேன், இந்த வீடியோ எடுத்து போடலாமான்ட்டு. போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோவை எடுக்க ஆரம்பித்தேன். நம்ம பாபாஜி கேவோடைய அந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இங்கே தான் நின்று டீ குடித்தார். அந்த புகைப்படமெல்லாம் நாங்கள் அங்கே பார்த்தோம். 2000 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேருந்து போன நாகராஜ் என்கின்ற மகா அவதார் பாபாஜியுடைய அந்த குகைக்கு 2வது முறையாக நான் பிரயாணம் செய்கிறது வாழ்வில் மறக்க முடியாத ஒரு தருணம். சின்ன சின்ன வீடியோக்கள் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பாபாஜியோடைய அந்த மெடிடேஷன் பண்ணக்கூடிய அந்த இடங்க, நம்ம கேவில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த குகையிலேருந்து ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடியே இருக்குது. இங்கே உட்காந்து அவ்வளோ மனதார உட்காந்து பிரார்த்தனை பண்ணோம். குகைக்கும் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட பகிர்ந்து இருக்கேன், நீங்களும் கேளுங்க. ஓம் கிரியோ பாபாஜி நமக. நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 2 நாள் பாபாஜியோடைய கேவுக்கு காலையில் போகிறது, மெடிடேஷன் பண்ணுறது, சாப்பிட்றது,
ரூமில் போய் தூங்குறது, மறுபடியும் மெடிடேஷன் பண்ணுறது, இப்படி இந்த நாள் இந்த வாழ்க்கை நான் ரொம்ப ஒரு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம். மெடிடேஷன்னா என்னென்னா குருவை உணர்றது தான். நீங்கள் குருவை உணர்ந்துட்டிங்கன்னா உங்களை உணர்றது ரொம்ப ஈஸி. நான் திரும்ப திரும்ப என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இந்த ஆன்மீக பிரயாணத்தில் கிட்டத்தட்ட 2018 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அற்புத மகான் மீது நான் வைத்த நம்பிக்கை தான் இந்த அளவுக்கு என்னை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு வரைக்கும் இனிமேலையும் இருக்க வைக்க போகுது. ஒரு விஷயத்தை மட்டும் நான் என்றைக்கும் சொல்லிக்கிறேன். பாபா உடைய குகையை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னுடைய அனுபவம் என்னென்னா, என் குருவை அற்புத மகானை நான் இங்கேயும் உணர்றேன், பாபாஜி மூலியமாகவும் உணர்றேன். நம்பிக்கை மட்டும் என்றைக்கு விட்டுறாதீங்க. இன்றைக்கி இந்த 2 நாள் என் இமயமலை பிரயாணத்தில் இந்த 2 நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம். நேற்று போய் பாபாஜி கேவில் போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறேன். தலை மேலே யாரோ ஒருத்தங்க கையை வச்சு இப்படி ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு உணர்வு. அப்படி மெய் மறந்து போயிடுச்சு. உடம்புல இருக்கக்கூடிய அந்த 7 சக்கராஸும் 1 by 1 ஆக்டிவேட் ஆகிறதா என்னால் உணர முடிஞ்சிச்சு. பட் சல்லுன்னு அப்படியே கீழே இறங்கிச்சு. அந்த நம்பிக்கை, பாபாஜி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார், அவர் வாழ்ந்த இடம், அவர் மீது நம்பிக்கை வைக்கணும். அவர் மீது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் 9 கோடி சித்தர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரும் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ். நான் பாபாஜியோடைய குகையெல்லாம் வீடியோலாம் எடுத்து போடலை. ஏன்னா அது அவருக்கான இடம், அது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கக்கூடிய இடம். அங்கே போய் வீடியோ எடுக்கிறதெல்லாம் ஒரு மகா பாவச்செயல். இது வியாபார நோக்கத்துக்காக ஒன்றும் நான் நீங்கள் போட மாட்டேன். எப்போவுமே என்னுடைய அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 2 நாள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. சிதர்களை உணர உணர நம்ம வாழ்வில் முறையே மாறி போயிடும். இந்த அனுபவத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் அற்புத மகானுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் தெரியுங்களா? உங்கள் எல்லாரும் சார்பாகவும் நான் இங்கே பிரார்த்தனை வச்சுருக்கேன். உங்கள் எல்லாருடைய பிரச்சனைகளும் பாபாஜியும் அற்புத மகானும் சீக்கிரம் சரி பண்ணி கொடுப்பாங்க. இமயமலை அனுபவம் என்ன இன்னொரு லெவலுக்கு கூட்டிகிட்டு போச்சு. வணக்கம்.